எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இது பார்த்திங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பரு, அதுலேருந்து இது முதல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படை தன்மை. அடுத்து, சிலை மேல் எழுத்து போல, அப்போ சிலையில் எழுத்து எழுதுனா அது என்ன ஆகும்? நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்கும். அடுத்து, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அடுத்தது, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? மாலதி மாலையை தொடுத்தாள் செய்வினை. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகைனா பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஏழாவது கேள்வி, பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இதில் ஏ மற்றும் சி. காலப்பெயர் செம்மை என்பது தவறான. இது செம்மைங்கிறது பண்பு பெயரில் வரும், அதனால் இதுவும் தப்பு. அடுத்தது, சினைப்பெயர் கண் சரி. பண்பு பெயர் ஆண்டுங்கிறது கிடையாது, ஆண்டுங்கிறது காலப்பெயர் வரும். இப்போ இது ரெண்டும் மாறி வந்திருக்குது, இது இப்படி வந்தால் தான் கரெக்டு. அடுத்து, கேள் எனும் வேர் சொல்லின் வினையச்சம். கேள் எனும் வேர் சொல்லின் வினையச்சம் கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில், மதில். அடுத்து, மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மானா பெரிய. அடுத்து, பறவை, இந்த ரா பாருங்க, கடல், கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும், கூகை குளரும். அடுத்து, சந்திப்பிழையற்ற தொடர். ஆப்ஷன் டி, அதாவது வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகின்றது. இப்போ இதை சரியான ஒன்று. அடுத்து, குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. பசு, பசு. அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிக. இசைவு, இசைவு. அடுத்தது பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அப்போ இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழெண்கள். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன கேட்டிருக்கிறான்? 8, 7, 6. இதுக்கு சரியான விடை ஃபஸ்ட்டுக்கு 4, 8க்கு அ, பார்த்தீங்கன்னா 7க்கு ஏ, 6க்கு சு. அடுத்து 5, 4, 3, 5க்கு ரூ, 4க்கு சா, 3க்கு கா. அடுத்தது 3, 2, 1.
ngா ஊ கா. அடுத்தது 3 ஏற்கனவே ngா, 6க்கு சு, 9க்கு கூ. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் எண்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அடுத்து பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். அடுத்து உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. பள்ளுப்பாட்டு. பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேகப் புலவர். காளமேகப் புலவர். அடுத்து மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து பாருங்க, இளங்கோவடிகளை பற்றி சரியான கூற்று. சேர மரபை சார்ந்தவர், சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், சரி. அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர், சரி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர், சரி. அப்போ இளங்கோவடிகளை பற்றிய அனைத்து கூற்றுகளும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு இளங்கோவடிகளை பற்றி ஏதாவது கூற்று தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 27வது கேள்வி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், சரி. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. அப்போ சரி. கூற்று இரண்டுமே சரி. அடுத்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. அடுத்து ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது தவறு. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். அப்போ கூற்று இரண்டு மட்டும் சரி. அடுத்து இந்த கேள்வி பாருங்க, திரும்ப 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 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். ஞாபகம் வச்சுங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். இது எப்படி வரும்னா, கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு வரும் அந்த வரிகள். அப்போ பாரதியார். அடுத்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மூதுரை. அடுத்து மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பிடும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. அதான் இது ஒன்றும் இல்லை, மதியாதார் வீட்டில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு விருந்தளிக்காதவர்கள், அதாவது உபசரிக்காதவர்கள் வீட்டுக்கு அங்கே சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. அதே மாதிரி குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஆப்ஷன் பி. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 9. அடுத்து ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு.
ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு. தெய்வமணி மாலை, தெய்வமணி மாலை. அடுத்து பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவள்ளி, சிங்கவள்ளி. அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர், தொல்காப்பியர். அடுத்து பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை, பட்டினப்பாலை. அடுத்து ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் மருவியுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் மருவியுள்ளது. ஆத்தூர். அடுத்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதையே சத்துணவு திட்டமாக அந்த மதிய உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். அடுத்து தமிழ் செய்யுள் களம்பகம், தமிழ் செய்யுள் களம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் ஜியு போப், ஜியு போப். அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வரிகள் செய்யுள் வரிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ படிக்கும்போது 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள், அதே மாதிரி வரிக்கு வரி ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய ஆசிரியர் யார், அது எந்த நூல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர், சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர், வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள், கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். அடுத்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி, மெய்கீர்த்தி. அடுத்து பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன், கீவா ஜெகநாதன். ஆப்ஷன் டி. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகுத்தறிவு கவிராயர் சரி, உடுமலை நாராயணகவி. உவமை கவிஞர் யார்? பெருஞ்சித்திரனார் கிடையாது. யார்? சுரதா. அடுத்து காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் சரி. புரட்சி கவிஞர் யார்? பாரதிதாசன். தாரா பாரதி கிடையாது, பாரதி தாசன். அப்போ இதுக்கு சரியான அமைஞ்சிருக்கிறது 1 மற்றும் 3, 1 மற்றும் 3. அதே மாதிரி விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? தாரா பாரதி. அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கம் அவருடைய இயற்பெயர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் பிறந்த ஊர் வந்து சமுத்திரம், அதாவது சேலத்தை அடுத்துள்ள சமுத்திரம் என்ற குக்கிராமம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு வந்து சிறப்பு பேர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து முடியரசன் இயற்றாத நூல், முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம், நீலமேகம். அடுத்து பெண் எனில் பேதை என்ற இனம்
எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அடுத்து மோனை தொடை டேஸ் வகைப்படும். 8 வகைப்படும். 8 வகைப்படும். அடுத்து புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் முதலெழுத்து ஒன்றி வருது. புனிதமுற்று, புத்தக சாலை. அப்போ ஆப்ஷன் பி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். அப்போ எழுதாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது எதிர்மறை வாக்கியம். இராள் அப்போ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணை பிறப்பித்தது. அடுத்து விடைக்கேற்ற வினா. இந்த மாதிரி ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க. 1 2 கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. 5 மாடுகள் மேய்ந்தன. அப்போ எத்தனை மாடுகள் மேய்ந்தன? எத்தனை மாடுகள் மேய்ந்தன? அடுத்து விடைக்கேற்ற வினா. இங்கு நகரப் பேருந்து நிற்கும். அப்போ இங்கு நகரப் பேருந்து நிற்குமா? நகரப் பேருந்து நிற்குமா? அடுத்து சரியான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். அடுத்து அகர வரிசை பாருங்க. ஆப்ஷன் பி. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பாருங்க. ஃபர்ஸ்ட் கா, அடுத்து ம, மா, மு. அடுத்து பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இது அதே மாதிரி தான். ஆப்ஷன் பி. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் உறுதியாக இதில் மார்க் நீங்கள் மதிப்பெண் எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆய்க்கு வரிசையாக தெரிஞ்சினாவே இந்த கேள்விக்கு ஈஸியாக பதில் எழுதிடலாம். தேடு வினைமுற்று சொல். தேடினார், தேடினார். அடுத்து பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கோல்ட் பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி, தங்கக்கட்டி. அடுத்து கலை சொற்கள். அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் தமிழ் புத்தகத்தில், பொது தமிழ் புத்தகத்தில் கலை சொற்கள்ங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது 2 3 தான் ஒவ்வொரு பாடத்துக்கு இருக்கும். நீங்கள் முழுசாக அதை ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இதுக்கு கண்டிப்பாக உங்களால் பதிலளிக்க முடியும். வவ்வல் உயிரெழுத்து, கான்ஸ்டன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. நனந்தலை உலகம். வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். அதாவது நனந்தலை உலகம்னா பெரிய உலகம், அதுக்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம், சிறிய உலகம். அடுத்து எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல், முடித்தல். அடுத்து
தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். அடுத்து களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் பகம் களம்பகம். களம் கூட்டல் பகம் களம்பகம். அடுத்து பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. நடுகள்னு வந்துட்டாவே அது அகநானூறு. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். அடுத்தது 71வது கேள்வி. 71வது கேள்வி. சரியான பதிலை தேர்வு செய்க. சரியான பதிலை தேர்வு செய்க. அதாவது ஆண்டாள் பற்றின குறிப்பு. இந்த 4மே சரியான ஒன்று தான், அனைத்தும் சரிதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 கூற்றையுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில சமயம் ஏதாவது ஒன்று இதில் தனித்தனியாக கேட்ப. அதாவது சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆண்டாள். இதுக்கு சரியான விடை ஆண்டாள். விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. அடுத்து நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். அடுத்து தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடிக் காண இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். அடுத்து தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர். நிறைமொழி மாந்தர்னா சித்தர்கள். சித்தர்கள். அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. தூது. அடுத்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. பள்ளு. அடுத்து அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழநாடு. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழநாடு. சோழநாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழை. அடுத்து புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. உவேசா. அடுத்து 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு.
ஐங்குறு 100. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு, வானம், மதியம், நிலவு, இது ரெண்டு தான் சரி. சி மற்றும் டி. அடுத்து பொருத்தமான விடையை தருக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். அடுத்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்து திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடுபவர்கள் கம்பர் மற்றும் திருவள்ளுவர். தமிழுக்கு கதினா கம்பர் மற்றும் திருவள்ளுவர். எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. கிபி 1730. அடுத்து தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி, அதாவது உற்று அறிதல் ஃபஸ்ட்டு, அடுத்து சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி. அடுத்து 10 பாட்டு 8 தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதனார். உவே சாமிநாதனார். அடுத்து டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். ஊரும் பேரும். அடுத்து தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டவர் பருதிமாட்கலைஞர். பருதிமாட்கலைஞர். அடுத்து தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஈவே ராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டம் எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் என்னும் பட்டம் 1938 நவம்பர் 13 சென்னையில். தெற்காசியாவின் சாக்ரடீஸ் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். இந்த யுனெஸ்கோ மன்றங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு யுனெஸ்கோ கிடையாது.
இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே உருவாக்குன ஒரு யுனெஸ்கோ மன்றம். அடுத்து, நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். நர்த்தகி நடராஜ். பொங்கட் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கட் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. அடுத்து, கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. நன்றி.